டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் 27/5/2025 அன்று மாநகராட்சி அலுவலகத்தில் வைத்து திமுக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் நிசாந்த் கிருஷ்ணா முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அடிப்படை தேவைகளுக்கான கோரிக்கைகள் மாமன்றத்தில் கூறப்பட்டன. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மாமன்ற கூட்டத்தில் துணை மேயர், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மேயர் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்த தகவல்: தமிழக அரசு சார்பில் கலைஞர் படைப்பகம் ரூபாய் 3,10,00,000 செலவில் அமைக்கப்படுகிறது. இதற்காக இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும், இது ஒருபுறம் இருக்க, தனது சொந்த செலவில் புத்தளம் அருகே கல்லடி விலையில் முதல்வர் படைப்பகம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும், அந்த படைப்பகத்தில் கலைஞரின் முழு உருவ சிலை அமைக்கப்படுகிறது என்றும், சிலை அமைப்பதற்கு புத்தளம் பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்பட்டு அக்டோபர் மாதத்தில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் மாநகர வளர்ச்சி பணிகள் குறித்து மேயர் தெரிவிக்கையில், நகராட்சியின் இயல்பு கூட்டம் இன்று காலை எனது தலைமையில் மரியாதைக்குரிய ஆணையாளர் அவருடைய முன்னிலையிலும் நடைபெற்றது. அத்தனை மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். 62 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பாக குடிநீருக்கான ஒரு தீர்மானம், கட்டணம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழிந்த மாமன்ற கூட்டத்தில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு பல விவாதங்கள் நடைபெற்றது. அதனால் அந்த தீர்மானத்தை இந்த மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றலாம் என்று இந்த மாமன்ற கூட்டத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு முழு மனதோடு நிறைவேற்றினோம். சில மாமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு கோரிக்கைகளை வைத்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அதை என்ற தீர்மானம் என்று சொன்னால் 24/7 24 மணி நேரமும் குடிநீர் வழங்குகின்ற 1வது வார்டு, 2வது வார்டு, 3வது வார்டு, 50, 51, 52 இந்த 6 வார்டுகளுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 60 கோடி ரூபாய்க்கு குடிநீர் வழங்குகின்ற திட்டம் நிறைவேற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 6 வார்டுகளிலும் குடிநீர் கட்டண நிர்ணயம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் வகுத்து அந்த திட்டத்தை நாங்கள் மாமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியிருந்தார்கள். அதனை இன்று அத்தனை மாமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு நிறைவேற்றினோம். தென்மேற்கு பருவமழைக்கான அத்தனை நடவடிக்கைகளும் அதற்குரிய அத்தனை உபகரணங்களும் இதற்கு முன்பாகவே வாங்கி வைத்திருக்கின்றோம். டீசல்டிங் வேலை துவக்கப்பட்டு விட்டது. அதெல்லாம் இப்போது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மாநகராட்சி ஊழியர்கள் மிகவும் சிறப்பாக அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தென்மேற்கு பருவமழைக்கு வேண்டிய அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம். வடசேரி பேருந்து நிலைய விரிவாக்க பணிகள் அதற்கான ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த வடசேரி சந்தையினை அந்த வடசேரி பேருந்து நிலையம் கிழக்கு பக்கத்தில், கிறிஸ்தவர் பேருந்து நிலையம் கிழக்கு பக்கத்தில் வைப்பதற்கு, அந்த சந்தைகள் அமைப்பதற்கு டிஎஸ் ஆகிவிட்டது. இனி உலக வங்கியினுடைய உதவியுடன் வெகு விரைவில் அதற்குரிய டெண்டர் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளது. 55 கோடி ரூபாய். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537